எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நீர் மருத்துவம் இரவு 8 மணிக்கான மருத்துவ வகுப்பு 24/11/2025. இது ஒரு தத்துவ வகுப்பாக இருக்கிற காரணத்தினால் நாம் தத்துவத்தை மட்டும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவைப்படுவர் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து நன்கு உணர்ந்து பழக்கத்தை மாற்றி ஆரோக்கியத்தை நோக்கி நகர வேண்டும். நாம் இப்ப அடுத்தது 29வது பாடல். இந்த 29வது பாடம் 29வது பாடத்தில் விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழுதல். அதாவது அப்படியே படி, கையில புத்தகம் வச்சிருக்கிறீங்களா? அப்படியே ஒரு இடம் படி, நிதானமா பொறுமையா படிங்க. உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற என் புத்தகத்தின்படி ஒரு முறையாவது உள் சுத்தம் செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்தவர்கள் மட்டுமே மேற்படி வகையில் வாழ முயற்சி செய்யலாம். சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது. இந்த முறையில் உணவு பாதை மனித உடலின் வாய் முதல் பெருங்குடல் இறுதி வரை உள்ள உணவு குழல் மிகவும் சுத்தமாக வைக்கப்படுவதால் அது விண்வெளி சக்தியை கிரகித்து மனித உடலுக்கு சக்தியை அளிக்கிறது. பரிணாம சித்தாந்தத்தின்படி மனித உடலுக்கு மட்டுமே இத்தகுதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுதான் முக்கியம். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுட்டாதான் செய்ய முடியும். மருத்துவங்கிறது விளையாட்டு கிடையாது. இது தெரியாம கீரை தின்னு காய தின்னு நோன்பு எல்லாம் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறார். கீரை தின்னு காய தின்னு பழத்தை தின்னு. ஏதோ சத்தம் வந்துட்டே இருக்கே உங்களுதா? சரி. ஆக விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழுகின்ற முறை பரிணாம சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இது இப்படி மாறுது அப்படிங்கிற செய்தி தான் நம்ம முக்கியம். ஏன்னா இது ஆராய்ச்சி நூல். இது வெறுமனே உணவுகளை பரிந்துரைக்கிற நூல் அல்ல. வெறுமனே உணவை எந்த உணவையும் பாருங்க, நீங்க ஆப்பிள் தின்னாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஆப்பிள் என்பது அகத்தூய்மை பண்ணுவதற்கு தாங்க. ஒரு ஆப்பிளை பத்தி ஒரு படம் போட்டிருந்தேன், பாத்தீங்களா இல்லையா? காய்ச்சி அப்படியே தொங்குது. இதே மாங்காய் மாதிரி காய்ச்சி தொங்குது. எல்லா ஐரோப்பிய நாடுகள் இது பார்த்தீங்கன்னா கடுமையான, இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கடுமையான பனியில எதுவுமே வராது. ஆனா அது பனியில தான் விளையுது. அது ஆச்சரியமா இருக்கு. நமக்கு கடுமையான வெயில் அடிச்சாலும் ஒரு பொருள் விளையாது, கடுமையான பனி அடிச்சாலும் ஒரு பொருள் விளையாது. இயற்கை அதெல்லாம் அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அது முடிவெடுத்து தன்னுடைய மரபணுவை மாத்திக்கிட்டு போயிடும். மரபணுவை நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆப்பிள் அப்படியே கீழே அப்படியே கொட்டி கிடக்குது. சிம்லால இப்படித்தான் கிடக்குது. சிம்லால காஷ்மீர் போயிட்டா காஷ்மீர் ஆப்பிள் அங்கே இதே தான். வீட்டுக்கு வீடு மாமரம். இந்த வீட்டுக்கு வீடு ஆப்பிள் மரம். பொறிச்சு திங்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதோடைய ஆரோக்கியமே உங்களுக்கு தெரியாது. அதனால வெறும் $1/2 விற்கிது. $1/2 50 யென்னுக்கு விற்கிது. சரி, அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு பரிணாமத்தின் அடிப்படையில் தான் அந்த சூழலுக்கு தகுந்த தன்னை மாற்றிக் கொள்கிறது. இதுதான் இங்க முக்கியம். பரிணாம அறிவியல் அடிப்படையில் தன்னை இதை உணர்ந்துதான் நீங்க மாத்தணும். எல்லாமே வீண் தான். ஏன்னா அந்த இயற்கை சக்தியில முடியலன்னத்தான் நீங்க அந்த அன்னப்பாதை அந்த 2 நாள் 3 நாள் செஞ்சு பார்த்தா அந்த பழைய விஷயம் சேரும் பொழுது ஒரு மாதிரி மயக்கத்திற்கு வரும் பொழுது அப்ப அந்த விஷத்தை இறக்கி விட்டுருக்குதான் அந்த பயத்துக்கு போகணும். உணவு உள்ள போட்டுட்டே இருந்தா ரத்தம் கெட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது மீண்டும் மீண்டும் அது வந்து அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்மளை சாவடிக்கிறது. அதனால அவர் திட்டமிட்டு இறங்கி ஓங்கி அடிக்கணும். அப்பதான் வந்து அது அடங்கு. இல்லைன்னா நாம அடங்கவே எப்பவுமே அடங்காது. எப்பவுமே அல்லது என்ன பண்ணணும்னா அது கண்டுக்காம விட்டுறணும். அது வந்தா பாத்துக்கலான்னு. என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். என்ன ஆகுறது ஒண்ணுமே ஆகாது. அதுக்கு மரியாதை கொடுக்கும்பொழுது அப்படி. அதனாலதான் சொல்றேன். ஆக இந்த முறையில் உணவு பாதை அலிமெண்டரி கெனால்னா உணவு பாதை மனித உடலின் வாய் முதல் பெருங்குடல் வரை. இருங்க, ஏதோ கரகரன்னு வந்து வாய் முதல் பெருங்குடல் வரை, பெருங்குடல் இறுதி வரை, வாய் முதல் பெருங்குடல் இறுதி வரை உள்ள உணவு குழாய் மிகவும் சுத்தமாக வைக்கப்படுவதால் அது விண்வெளி சக்தியை இப்படி ஒரு நாள் இப்படி பண்ணி பாருங்க. வெங்காயமும் அவளும் இந்த வெங்காயம் மிச்சம் சாப்பிட்டு பார்த்து சரி பண்ணுங்க. கொஞ்சம் வெங்காயம் பொடி பொடி நறுக்கப்பட்ட வெங்காயம் இருக்கணும்.
கொஞ்சோண்டு மிச்சர் போட்டு அப்படி கலக்கி விட்டுறணும். அது மட்டும் அப்படியே சாப்பிட்டோம்னா சரியா போயிடும். அப்படி நல்லா நல்லா சுத்தமாக வாடையும் நல்லா இருக்கும், நல்ல சுவாசம் நல்லா இருக்கும், தொண்டையில கபம் கேபம் கேபம் எதுவுமே கட்டாது, எப்பவுமே கபம் கட்டாது. உணவு குறைச்சினாவே கபம் கட்டாது. உணவு ஏற்கனவே சுத்தமான உடலாக இருந்து ஏதோ ஒரு சைவ உணவு அடிப்படை வச்சு குறைச்சிக்கிட்டே வர்றது, ஏதோ ஒரு சைவ உணவு வச்சுக்கிட்டு குறைச்சிக்கிட்டே வர்றது. கடைசியில வெறும் சும்மா ஒரு மிச்சர், கொஞ்சோண்டு மிச்சர் அவள் வெங்காயம் வச்சு முடிச்சிடலாம். கொஞ்சோண்டு மிச்சர்னா ஏதோ ஒரு கார புத்தி மாதிரி ஏதோ ஒன்று போட்டு அவள் வெங்காயம் போட்டு அப்படியே குறைச்சி அது உணவு குறைச்சிட்டே வந்தோம்னா அது அப்படியே இருக்கும். 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா அப்படியே சளி அந்த போயிடும். இந்த வெங்காயம் நல்லா வேலை செய்யும். மிச்சர் அவளு வெங்காயம் சும்மா இவ்வளவு ஒரு 20 கிராம் 25 கிராம் மிச்சர் 25 கிராம் வெங்காயம். 20 நாள் 15 நாள் கரெக்டா சொன்னபடி கரெக்டா கடைபிடிச்சிட்டு வந்தனுங்க ஐயா. நல்ல வெயிட் குறைஞ்சதுங்க. 10-20 நாள் 22 நாள் இருக்குங்க. கரெக்டா பண்ணிட்டு வந்தனுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காய் எடுக்க ஆரம்பிச்சனுங்க. அவள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சேர ஆரம்பிச்சு அப்புறம் மன ஆசைக்கு இது பண்ணி அது வரத்தான் செய்ய. அது எப்படி செய்யணும்னா ஆசிரியர் கேட்டுதான் சாப்பிடுற மாதிரி கொண்டு வரணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க மனம் போல போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப ஆசிரியர் கேட்டு செய்யணுங்கிற எண்ணம் இல்லாம போச்சு. இப்ப ஆசிரியர் கேட்டு செய்யலன்னு தவறான வழியில தான் போகும். இது அவரு செய்வார். யாரு? இப்ப எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கேட்டுதான் செய்யணும். அதே மாதிரி திருவாரன் செய்வார். திருமாறன் கூட சொல்லுவார், செய்வார். நான் இவனை 2 நாள் போடு 3 நாள் போடுன்னு சொல்லுவார். அப்படி போட்டு போட்டு திருப்பணும். ஏன்னா மனம் அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ உங்களை விட அறிவை விட மனம் எவ்வளவு வேகமா இருக்குது பாருங்க. அப்போ நீங்க என்ன ஆயிட்டீங்கன்னா அறிவை உங்களால பயன்படுத்த முடியல. இப்ப அறிவிருந்தும் பயனில்லைன்னு அர்த்தம். அப்போ இங்கே அந்த மனம் தீய மனதை நம்ம மாற்றணும், ஆரோக்கியம் என்ற மனம் மாற்றணும். 2வது உங்களுக்கு தேவையா அதாவது உணவு செலவானாலும் உணவு செலவாகிறத விட உயிர் செலவாகிவிடும். அதுதாங்க செலவாயிடும். சரிங்களா? நான் முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதனால இப்ப பேசுனது எல்லாத்துக்குமானது. இதுதான் உண்மை, மற்ற எதுவுமே கிடையாது. அப்போ நீங்க ஒண்ணு காய்கறி சாப்பிட்டாலும் கூட காய்கறி ஏதோ அதுக்கு பேசாம நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுல காய்கறிகள் தூக்கி எரிஞ்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு அவளு, கொஞ்சோண்டு மிச்சர், இவ்வளவுதான். சுவைக்கு சுவையமாயிரு, பசி அடங்கி போயிடும். அதை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம். நீரை மட்டும் மருந்தா இருந்துட்டோம்னா சுத்தமாயிடும். வேற எதுவுமே கவலைப்படுத்த நல்ல ஜம்மன் இருக்கும் உடம்பு. அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும், அப்படியே இழுத்து பிடிக்கணும். அப்பதான் இந்த நரம்பெல்லாம் இறுக்கமா இறுக்கி சுருக்கும் பொழுதுதான் அந்த மண்டை கிண்டை எல்லாம் சரியாகும். பிடிச்சி இழுக்க எல்லாமே பிடிச்சி இழுத்து ஒடுங்கணும். அப்படியே உண்டி சுருங்கின் உபாயம் பரவுல, அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அளவில்லை. அண்டம் சுருங்க வேண்டும், பிண்டம் சுருங்க வேண்டும் அப்படிங்கிறா இல்லையா? அப்பதான் எல்லாமே அந்த ஊத்தெல்லாம் போகும். அந்த குறைச்சல் இழுத்து ஒரு தடவையாவது பிடிச்சி இறுக்கி அமுக்கணும். அது வந்துடும். அது இந்த இதுல வரும். இப்ப என்ன யோசனை கேட்கணும். அதையே நீங்க சமையல் கட்டுக்கே போயிட்டே இருந்தோம்னா அது அப்படித்தான் பண்ணும். அதனுடைய கேரக்டர் அப்படித்தான். அது சாராயத்திலே தான் இருக்கும். சரி, இது போக போக சரியாயிரும். இதன் பலன் எந்த நோய் நொடியும் இல்லாமல் முதுமையை வென்று இதன் பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த நோய் நொடியும் இல்லாமல் இந்த முதுமையை வென்று வாழலாம். எப்பவுமே சுறுசுறுப்பா இருந்துட்டே இருக்கலாம். இந்த முதுமைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். மற்றபடிக்கு இந்த தோல் சுருங்கிறது, முடி நரைக்கிறதெல்லாம் ஏதோ ஒண்ணு நம்ம எச்சரிக்கிறது. ஏதோ ஒண்ணு நம்ம எச்சரிக்கிறது. விரைந்து செய், சீக்கிரம் முடி, சீக்கிரம் போ, முடிச்சுட்டு போடா அப்படிங்கிறத இந்த நடை திரை இதெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா அது ரொம்ப ஏன்னா அதை பற்றி இந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்த முடியாது, சுறுசுறுப்பா வர முடியும், மற்ற நோயெல்லாம் நல்லா ஆகுது, அது வேற. இந்த முதுமை ஏன் வருகிறது? அது முதுமையா அல்லது வேற ஒரு அறிகுறியா? ஏன்னா இப்ப நடுக்கம் கிறுக்கிற சோறு வந்ததில்லை எனக்கு. இப்ப இதே மாதிரி 100 ஆண்டுக்கு நீடிச்சிருச்சு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓனாம இன்னும் பார்க்கணும், இன்னும் 35 வருஷம் கழிச்சு பார்க்கலான்னு. அதாவது நோய் வந்தாலே அது கண்டுபிடிச்சிடலாம். 65 வயசு இருக்கும்போது சக்கரை நோய் தான் இருக்கிறான். என்னன்னா அவன் சாதாரண உணவு இருக்கிறான் இல்லையா, இத்து போயிருக்கும் இல்லையா. நம்ம சுந்தரே நடக்க முடியாது. என்னை விட அவர் 4 வயசு குறைவுதான், என்னை விட அவர் 4 வயசு குறைவுதான். அவரால் நடக்க முடியாது. இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 3-4 மாசம் தான் நடக்கிறப்ப அப்படியே மெல்ல அடியடு. இப்ப பேர் வேகமா நடக்கிறாரு இல்லையா. எவ்வளவு ஒரு பணக்காரரு, எவ்வளவு வசதி வாய்ப்பு, அதெல்லாம் வேற.
அரசாங்க ஊழியர், அரசு சம்பளம் சம்பாதிக்க எத்தனையோ இருக்குது. ஆனால் ஆரோக்கியம் எங்கே? அதான் கேள்வி. அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படியே இத்தே போயிருக்கும் உடம்பே. இத்தே போயிரும். அது வந்து சாதாரண உணவு சாப்பிட்டு உடம்பு இத்தே போயிரும். சரி. இதன் பலன் இதன் பலன் எந்த நோய் இல்லாமல் முதுமையை வென்று வாழ முடியும். உங்கள் விருப்பப்படி விரும்பும் காலத்தில் யோக சமாதியில் மரணம் நிகழும். இது திருவள்ளுவரும் திருமூலரும் கூறியது என்று என் புத்தகத்தில் எழுதியுள்ளேன். அது எழுதுவார் திருவள்ளுவர் இப்பதான் சொல்றாங்க சமாதி நிலை. திருவள்ளுவரும் சொன்னதுதான். இந்த உடம்பு தேவையில்லைன்னு நினைக்கிறப்ப விட்டுட்டு போயிடலாங்கிறாரு. எப்போ இந்த உடம்பு தேவையில்லை, எப்போ உடம்பு தேவையில்லை என்னன்னா, இந்த மனம் வந்து இப்ப எனக்கு இந்த மனம் அப்படியே வந்துட்டு இந்த மனம் வந்து அறிவியல் அறிவியல் படுத்தணுங்கிறதா உட்காந்துருக்கிறேன். இல்ல மனம் தெளிவாயிடுச்சுன்னா பேசாம போய் உட்காந்துக்கலாம். அப்படியே பேசாம அப்படி உட்கார்ந்தோம்னா அந்த மனத்திலேயே ஓட்டி அப்புறம் மனம் வந்து அப்படியே வெளியே போயிட்டே இருக்கு. அப்ப உடலை மறந்துடும். அப்படி போனா போயிடுறதா. அப்ப உடம்ப மறந்துட வேண்டியதுதான். இப்படி எல்லாம் கூட நிறைய இருக்கு மாதிரி தெரியுது. இதெல்லாம் எத்தனையோ நடவடிக்கைகள் இருக்குது. நம்ம இதுதான் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது. ஆனா அதெல்லாம் எப்படி சிஸ்டம் எப்படி நமக்கு தெரியாது. ஆனா என்னமோ ஒண்ணு மாற்றம் நடக்குது. இதுதான் இந்த இயற்கையினுடைய அந்த நுட்பமான அறிவு. அது 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 வெவ்வேறு வடிவத்துல சொல்றாங்க. அது எத்தனையோ சொல்றாங்க. யாராருக்கும் என்னென்னமோ அனுபவம் இருக்குன்னா அதன்படியெல்லாம் வந்து நம்ம அதை ப்ரூவ் பண்ண முடியாது. அது அவருக்கானது. ஆனால் மருத்துவத்துக்கானது இதுதான். இதுதான் உலகத்துக்கான மருத்துவம், விண்வெளிக்கான மருத்துவம், கண்டுபிடிப்பு. இதை விட்டு அவர் வழி இல்லை. அதனால நோய் வந்தா தப்பித்து கொள்ளலாம். ஆனால் நல்லா புரியுது. இப்போ உங்களுக்கு எது பெரிய நோயெல்லாம் வராது. உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப அது போயிடும். உணவு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க, இந்த பயமும் இருக்குது, எச்சரிக்கையும் இருக்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு உடம்பு மாறிக்கும். அதனால பெருசா கவலைப்படுறதுல ஒண்ணுமே இல்லை இதுல. சரி. இந்த திருவள்ளுவர் திருமூலர் திருவள்ளுவரும் கூறியது என்று என் புத்தகத்தில் எழுதியுள்ளேன். யோகிகள் உயிருடன் புதைக்கப்பட்டு பின் வெளியே எடுக்கப்பட்டு பிறகு உயிரூட்டப்பட்டது சென்ற நூற்றாண்டில் வட இந்தியாவில் நடந்துள்ளது. இந்த மூச்சு பயிற்சி பண்றவங்க அதெல்லாம் சாத்தியம்தான். எல்லாமே செஞ்சு பார்க்காத வரணும் சரி, அதெல்லாம் நடந்திருக்குது, உண்மைதான். நாம் அதை செஞ்சு பார்க்கல. மேற்படி பயிற்சி நான் செய்த முறை இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். பயிற்சி பெரும்பாலும் ஓய்விலிருந்து செய்யப்பட்டது. அது வெங்கடேசனுக்கு வெங்கடேசன் முழு ஓய்விலிருந்து செஞ்சிருக்காரு. ஏன்னா அவரு வந்து எல்லாம் முடிச்சுட்டாரு. அதனால அந்த தைரியம் வந்துருச்சு. அறிவியல் வந்து அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவரே கண்டுபிடிச்சாரு, அவரே பண்ணி அவரே முடிச்சிட்டாரு. பெரிய விஷயம். அவரே கண்டுபிடிச்சு, அவரே ஆராய்ச்சி பண்ணி, அவரே செஞ்சு, அவரே நியூட்ரல் பண்ணி, கடைசியில் தண்ணியிலே வாழ்ந்து தண்ணியிலே எடுத்துட்டு போய் எல்லாம் முடிச்சிட்டாரு. அப்ப இயற்கை சக்தியில தண்ணீர வாழ்றது கிடையாது, இயற்கை சக்தியில வாழ் நைட்ரஜன் அந்த எனர்ஜி வந்துகிட்டு என்ன சக்தி குறைய வரும். இந்த சாப்பாடுங்கிறது அந்த சாப்பாட்டை குறைச்சிக்கலாம். நீ எதை சாப்பிட்றியோ அது ஒரு ஸ்பூன்ல நிறுத்திக்கணும். அப்ப குடிச்சிட்டு டக்குன்னு அந்த நீரை மருந்து மாதிரி இருந்தாலும் சரியா போயிடும். அப்படித்தான் கொண்டு வரணும். அந்த ஒரு ஸ்பூனை எடுத்து போட்டு நிறுத்திக்கிட்டு இப்படித்தான் அந்த அதை அடக்கி கொண்டு வரணும். அப்படியே போப்போ சரியாயிடும். 6 மணிக்கு மேல எதுவுமே போடக்கூடாத மாதிரி கொண்டு போயிடணும். காலையில் 11 மணி வரைக்கும் எதுவும் வாயில போடக்கூடாது. இரவு 6 மணிக்கு மேல எதுவும் போடக்கூடாது மாதிரிலாம் ஒரு உறுதிப்பாடு எடுத்து அப்படியே அடிச்சுக்கிட்டே வரணும். அப்பதான் முடியும். இல்லை எடுத்துட்டு போய் கீழே விட்டுரும். சரி. உணவு பாதையில் படும் விஷத்தை இறக்க எலுமிச்சை உபயோகப்படுத்தப்பட்டது. விஷத்தை வெளியேற்ற 1/2 கிலோ பெரிய வெங்காயம் போட்ட உப்புமா தேவையான தினங்களில் உண்ணப்பட்டது. அப்ப நீர் பயிற்சி பண்ணி அந்த தேவையான தினம் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இங்க விஷம் வந்து படிகிறது, வயிற்று கசப்பு வந்து படிகிறது, இதெல்லாம் வர்ற வரைக்கும் அது நீர் பயிற்சி பண்றது. அப்ப வரும் பொழுது அந்த உப்புமா செஞ்சு வெங்காயம் போட்டு உப்புமா செஞ்சு சாப்பிட்டு கோதுமை உப்புமாவை ஏதோ ஒரு உப்புமா வெங்காயம் நிறைய போட்டு சாப்பிட்றப்ப இந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு இந்த 4 நாள் 3 நாள் இருக்கிறப்ப அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கு இதை போட்டு இறக்கி விட்டு பழையபடி பயிற்சிக்கு போறது. இதுதான் இந்த உணவு. இதுதான் நீங்க என்ன பண்ணனா இப்படி செஞ்சு பார்த்து நீங்க அப்ப கூட அரிசி சோறு தின்னு வெளியேற்றலாமே. அரிசி சோறு வெங்காயம் போட்டு அரிசி விட்டு சுவையை செஞ்சு சாப்பிட்றலாம். நல்ல வெங்காயம் நிறைய போட்டு தாளிச்சு விட்டு வறுத்த அரிசி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அப்படி கூட முடிக்கலாம். 2 நாள் செஞ்சுட்டு அப்படி பண்ணணும். அப்படி பண்ணோம்னா அது ஒண்ணும் பண்ண உடம்பு ஏறாது, கரைய ஆரம்பிக்கும். அப்படி கரைச்சிட்டீங்கன்னா சரியாகும். நிறைய செஞ்சுக்கலாம். சரி. கீழே வந்து பயிற்சி பெறாமல் ஓய்விலிருந்து செய்யப்பட்டது. அப்புறம் வந்து 3/5/2005 அன்று உடல் எடை 74 கிலோவிலிருந்து 24/5 அன்று என் குடல் வந்து 62 கிலோ, திருப்பி 62 கிலோ படப்படன்னு ஏறி படப்படன்னு இறங்குது. 3/5 24 கிலோ இவ்வளவு வேகமா குறைச்சிருக்காரு. 3/5
24 ஜாப் எத்தனை நாள்? கிட்டத்தட்ட 10, 12, 15 நாள்லயே 3ஆம் தேதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21 நாள் வேகமாக குறைச்சிருக்காரு. 62 கிலோ, அதாவது 74. இதுல ஒரு 4, இதுல ஒரு கிட்டத்தட்ட 8 8 8 8 நாள், இதுல ஒரு 62, அதுல ஒரு 8, 12 கிலோ குறைச்சிருக்காரு. 24/5/2024 தேதியிலிருந்து பல் விளக்குதல் தேவை குறைந்து விட்டது. இந்த உடல் நின்னதுக்கு அப்புறம் அந்த பல் விளக்கும் தேவை ஏன்னா அந்த 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 அதுக்கான அந்த வாடை, அதுக்கான அந்த இது எதுவுமே இருக்காது. இது பலமுறை நான் உணர்ந்திருக்கேன் நான். இதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. அதாவது 5வது பாயிண்ட், பலத்தை விட ஆரோக்கியம் முக்கியமானது. உடல் பலம் சரிந்து விடும். நீங்க உடல் பலத்தை நிரூபிக்க முடியாது. உடல் பலத்தை நீங்க ஒரு பொருளை தூக்குறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தூக்கலாம், அப்புறம் கை வெடிச்சிடும். ஆனால் ஆரோக்கிய பலம் அப்படி இல்லையே. கடைசி 100 ஆண்டுக்கு இருக்கணும் ஆரோக்கிய பலம். உடல் பலம் வேணுமா ஆரோக்கிய பலம் வேணும்னு கேட்டு என்ன கேட்பீங்க? ஆரோக்கிய பலம். இவன் என்ன வேணும், உடல் பலத்தை காட்டிட்டு இருக்கிறானுங்க. தவறான கொள்கை. ஆக உடல் பலத்தை விட ஆரோக்கிய பலம் மேலானது என்று புரிந்து கொள்ளலாம். மீண்டும் நம்ம இதை பற்றி அடுத்த வகுப்புல பேசலாம். நன்றி. வணக்கம். யாருங்க? போயிட்டாங்க. அவ்வளவுதான். நன்றி.